சிபிஎஸ்சி 12th physics மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னட்டிசம் டாப்பிக்லேருந்து பிவைக்கு கொஷின்ஸ் எம்சிக்கு கொஷின் கண்டினியூ பண்ணிக்கலாம். Two solenoids of same length having number of turns in the ratio 2:3 are connected in series. The ratio of magnetic field at centers அப்படி கேட்டிருக்காங்க. இப்போ magnetic field at centerக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா mu naught ni nன்றது என்ன பார்த்தீங்கன்னா number of turns per unit length. அப்போ magnetic field is directly proportional to number of turns வருது. அப்போ b1 by b2 அதாவது first coil magnetic field by second coil magnetic field வந்து n1 by n2 வரும். அப்போ n1 எவ்வளோ கொடுத்தாங்க 2, n2 வந்து 3, 2:3. ஸோ magnetic field at center of two coils வந்து எந்த ரேஷியோவில் இருக்கும்னா வந்து 2:3 ரேஷியோவில் இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம்ப்பா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். Two long straight parallel conductors separated by a distance 0.5 meter carry current 5 ampere and 8 ampere in the same direction. The force per unit length கேட்டிருக்காங்க. அப்போ force per unit length equal to mu naught I1 I2 divided by 2 pi d ன்னு எடுத்துக்கலாம். mu naught என்ன வேல்யூ 4 pi into 10 power minus 7. I1 எவ்வளோ கொடுத்தாங்க 5 கொடுத்தாங்க, I2 8 கொடுத்துருக்காங்க, டிவைட் பை 2 pi into d எவ்வளோ கொடுத்தாங்க, d வந்து 0.5ன்றது 1/2ன்னு போட்டுக்கலாம். சரிங்களா? அந்த 2 கேன்சல், இந்த pi கேன்சல். அப்போ இந்த 4 into 5 வந்து 20 into இங்கே 8 இருக்குது. கரெக்டுங்களா? அப்போ 20 into 8 வருது. 20 into 8 வருது, என்ன வருது 8. 20 into 8 வந்து 18 கிடைக்குது. சாரி, 4 into 5 20, 20 into 8 என்னப்பா கிடைக்குது நமக்கு 116 கிடைக்குது. இன்ட்டு 10 power minus 7 இருக்குது. சரிங்களா? இது ரெண்டு நம்பர் தள்ளி புள்ளி வச்சோம்னா 1.6 into 10 power minus 5 நியூட்டன் கிடைக்குது. ஓகேங்களா? அதாவது கரண்ட் வந்து சேம் டைரக்ஷனில் இருக்கிறதுனால அட்ராக்டிவ் ஃபோர்ஸாக இருக்கும். அதனால் வந்து 1.6 into 10 power minus 5 நியூட்டன் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ்னு எடுத்துக்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். A current carrying loop is placed in a uniform magnetic field. The torque acting on it does not depends on கேட்டிருக்காங்க. டார்க்கு என்ன ஃபார்முலா? நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன்ட்டு மேக்னெட் ஃபீல்ட் இன்ட்டு கரண்ட் இன்ட்டு ஏரியா இன்ட்டு சைன் தீட்டா. அப்போ ஏரியாவை டிபெண்ட் பண்ணும், நம்பர் ஆஃப் டர்ன்ஸை டிபெண்ட் பண்ணும், மேக்னெட் ஃபீல்டை டிபெண்ட் பண்ணும், ஷேப்பை டிபெண்ட் பண்ணாது. அதனால ஆப்ஷன் பி தான், டஸ் நாட் டிபெண்ட்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஆன் கனெக்டிங் ஏ பேட்டரி டு தி டூ கார்னர்ஸ் ஆஃப் ஏ டயகனல் ஆஃப் ஏ ஸ்கொயர் கண்டக்டர் ஃப்ரேம் ஆஃப் சைடு ஏ, தி மேக்னெட்டிக் ஃபீல்டு அட் தி சென்டர் கேட்குறாங்க. ஏதோ ஒரு ஸ்கொயர் ஃப்ரேம் எடுத்துக்கிறீங்க. இப்போ வந்து கரண்ட் வந்து அக்ராஸ் டயகனல் கனெக்ட் பண்ணுறீங்க. கரண்ட் எப்படி ஆகுது? அப்படி கனெக்ட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு சைடில் I/2 கரண்ட் போகும், செகண்ட் சைடில் I/2 கரண்ட் போகுது. நம்ம ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் எடுத்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு சைடு இருக்குல்ல, இந்த சைடுனால லெஃப்ட் சைடுனால மேக்னெட்டிக் ஃபீல்டு எந்த டைரக்ஷனில் இருக்குன்னா வந்து இன்டு தி பிளேன் இருக்கும். இதே செகண்ட் சைடு இருக்கு இல்லையா, அது ரைட் சைடில் இருக்கிற இந்த சைடுனால வர கரண்ட்னால மேக்னெட்டிக் ஃபீல்டு அவுட் ஆஃப் தி பிளேன் வரும். ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த ரெண்டு மேக்னெட்டிக் ஃபீல்டும் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கிறதுனால டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு 0ன்னு வரும்ப்பா அட் சென்டர். அப்போது சென்டரில் வந்து 0. அடுத்து வந்து இந்த ஸ்ட்ரைட் ஒயர்ஸ் எல்லாம் வந்து டயங்கல் இருக்கு இல்லையா, இந்த ஸ்ட்ரைட் ஒயர்னால மேக்னெட்டிக் ஃபீல்டு அட் தி பாயிண்ட் ஆன் தி ஆக்சிஸ் வந்து 0. அப்போ இந்த ஸ்ட்ரைட் கரண்ட் கேரிங் ஒயர்ஸ்னால ஃபீல்டு இருக்காது. அடுத்து பாருங்கள். A long solenoid has 800 turns per meter. A current 1.6 ampere flows through it. The magnetic induction at the end of the solenoid, magnetic field at the end of the solenoid வந்து mu naught ni by 2. சரிங்களா? mu naught வந்து எவ்வளோ 4 pi இன்ட்டு n எவ்வளோ கொடுத்தாங்க 800, கரண்ட் எவ்வளோ கொடுத்தாங்க 1.6 டிவைட் பை 2. mu naught வந்து 4 pi into 10 power minus 7 அப்படி போட்டுக்கணும். ஸோ இதை வந்து நீங்கள் சிம்பிளை பண்ணணும். சிம்பிளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் நியர்லி எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா 16, அதாவது 8 into 10 power minus 4 டெஸ்லான்னு வரும். நியர்லி இந்த ஆன்சர் வரும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். A circular loop of area 0.01 meter square carrying a current of 10 ampere is held perpendicular to the magnetic field of intensity 0.1 Tesla. டார்க் கேட்டிருக்காங்க. அப்போ வந்து இதான் ஒரு சர்க்குலர் லூப் சொல்லியிருக்காங்க. சர்க்குலர் லூப் பர்பண்டிகுலர் டு ஃபீல்டு பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இப்படி பிளேஸ் பண்ணியிருக்காங்க. பர்பண்டிகுலர் டு ஃபீல்டு பிளேஸ் பண்ணால் ஏரியா வந்து அதே டேரக்ஷனில் இருக்கும். அப்போ ஏரியாவுக்கும் ஃபீல்டுக்கும் ஆங்கிள் 0 வந்துடுதா. அப்போது டார்க் என்ன ஃபார்முலா BINA சைன் தீட்டா. அப்போ தீட்டா வந்து 0, சைன் 0 வந்து 0, அப்போ மொத்தமாக 0 ஆயிரும். ஸோ 0 இஸ் தி கரண்ட் ஆன்சர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம்ப்பா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அதர்ஸ் அண்ட் ரீசன் கொஸ்டின். டு கன்வெர்ட் தி galvanometer into an ammeter, a small resistance is connected in parallel to with it. இந்த ஷண்டிங் galvanometer ஷண்ட் பண்ணும். அப்படி பண்ணால் அம்மீட்டராக மாறிடும். அப்போ வந்து இது ட்ரூ. தி ஸ்மால் ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீசஸ் தி காம்பினேஷன் ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக பேரலில் கனெக்ட் பண்ணால் எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் வந்து குறையணும். அப்போ இது ஃபால்ஸ்.
ஸோ assertion correct, reason false. Option C correct. அடுத்து பாருங்க, in an electric circuit wires carrying current in opposite direction are often twisted together. இப்படி ஆப்போசிட்டாக ட்விஸ்ட் பண்ணியிருந்தோம்னா ஒரு ஒயர்னால வர கரண்ட் இருக்கு இல்லையா, அந்த கரண்ட்னால வர மேக்னெட்டிக் ஃபீல்டு ஒரு சைடில் இருக்கும், இன்னொரு ஒயர்னால வர கரண்ட்னால மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆப்போசிட்டாக இருக்கும். அப்போ டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு 0 ஆயிரும். அதுக்காக தான் இந்த கரண்ட் ஆப்போசிட் டைரக்ஷனில் ட்விஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இது ட்ரூ. If the wires are not twisted together, the combination of the wires forms a current loop. The magnetic field generated by the loop might affect adjacent circuits or components. அப்படின்றாங்க. இது கரெக்ட். சரிங்களா, ஆப்போசிட்டாக இல்லைன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்துடும், அதை எஃபெக்ட் பண்ணிடும். அதனால இது வந்து ட்ரூ. அப்போ இது வந்து அது ரீசனை எக்ஸ்பிளைன் பண்ணுது. அதனால என்ன சொல்லிடலாம், நம்ம சொல்லுங்க, அசன் கரெக்ட், ரீசன் கரெக்ட், ரீசன் எக்ஸ்பிளைன்ஸ் அசன் எடுத்துக்கலாம். அடுத்த விஷயம் பாருங்க, தி மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் தி சென்டர் ஆஃப் தி சர்க்குலர் காயில் இன் தி ஃபாலோயிங் ஃபிகர் டியூ டு தி கரண்ட் I1 and I2 is 0. இங்கே I1 கரண்ட்னால வர மேக்னெட்டிக் ஃபீல்டு பார்த்தோம்னா நம்ம இந்த சர்க்குலர் கரண்ட் லூப், அதாவது வந்து கர்ல் ஆஃப் ஃபிங்கர் வந்து கரண்ட் வச்சுட்டு தம் ஃபிங்கரை மேக்னெட்டிக் ஃபீல்டு டைரக்ஷன் வச்சோம்னா I1னால வர மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இன்டூ தி இருக்கும். I2னால வர்றது எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா வந்து அவுட் வரும். இப்போ இது ரெண்டுத்தினாலையும் கரண்ட் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஆனால் டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆப்போசிட்டாக இருந்து ஈக்குவலாக இருந்து ஆப்போசிட்டாக இருந்து கேன்சல் ஆகிடும். ஈக்குவல் வந்து ஆப்போசிட் ஆகும். அதனால டோட்டல் ஃபீல்டு 0ன்னு வந்துருப்பா. அப்போ இது வந்து ட்ரூ. ஆனால் I1 I2 ஈக்குவல் இருக்காது. ஏன்னா பேரலாக கனெக்ட் பண்ணும்போது எப்படி இருக்குன்னா, இந்த I1 இருக்கிற ஒயருடைய பார்ட்டு கம்மியாக இருக்கும், I2 பார்ட்டு அதிகமாக இருக்கும். அப்போ இதுக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் பார்ட்டு அதிகமாக இருக்கும், ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் R1 கம்மியாக இருக்கும். ரெண்டுமே பேரலாக இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் பொட்டன்ஷியல் ஆஃப் ஃபர்ஸ்ட் பார்ட் ஈக்குவல் செகண்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா I1 R1 இஸ் ஈக்குவல் டு I2 R2. சரிங்களா, அப்போ வந்து R1 இஸ் நாட் ஈக்குவல் டு R2, I1 இஸ் நாட் ஈக்குவல் டு I2. சரிங்களா, ஆனால் இருந்தாலும் உங்களுக்கு என்ன இருந்து இது இந்த டீட்டா டிஃப்ரென்ஸாக இருக்கு இல்லையா, அதனால இந்த டீட்டா டிஃப்ரெண்ட்னால என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு இங்கே டீட்டா வரும், இங்கே 360 மைனஸ் டீட்டா வரும் செகண்ட் பார்ட். இதனால B1 B2 சேம் வருது, 0 வந்துடும். அதனால ரீசன் வந்து ஃபால்ஸ், அசர்ஷன் ட்ரூப்பா. அடுத்த கொஸ்டின் பாருங்க, தி மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ்ட் பை கரண்ட் கேரிங் சொலினாய்ட் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் இட்ஸ் லெங்த் அண்ட் கிராஸ் செக்ஷனல் ஏரியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்டு சொலினாய்டுக்கு என்ன பண்ணலாம், μ0 N I அவ்வளோதான். கரண்ட்டு நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பர் யூனிட் லெங்த் அண்டு இந்த μ0 தான் சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து இது ட்ரூ. தி மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்சைட் தி சொலினாய்ட் இஸ் யூனிஃபார்ம், இதுவும் ட்ரூ. அசர்ஷனும் ட்ரூ, ரீசனும் ட்ரூ. ஆனால் வந்து ரீசன் வந்து அசர்ஷனை எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஓகேவா, அதனால வந்து என்ன பண்ணிடலாம், பீன் போட்டுக்கலாம் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் ஆல்வேஸ் கீப் ஆன் மூவிங் ஏ கண்டக்டர் ஈவன் தோ நோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் தெம். If the magnetic field unless a current is passed through it அப்படின்றாங்க. அதாவது ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து மூவ் ஆகிட்டு தான் இருக்கும். சரிங்களா, மேக்னெட்டிக் ஃபீல்டு இருந்தாலும் இல்லைனாலும் மூவ் ஆகிட்டு இருக்கும். அதனால இது ட்ரூன்னு எடுத்துக்கலாம். ரீசன் பாருங்க, தி ஆவரேஜ் வெலாசிட்டி ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான் இஸ் 0. ஆமாம், ஆவரேஜ் வெலாசிட்டி ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான் 0 இருக்கும். ஏன்னா வந்து கரண்ட் வந்து டோட்டல் கரண்ட் 0 இருக்குனால ஆவரேஜ் வெலாசிட்டி 0 வரும். அதனால அசர்ஷன் ட்ரூ, ரீசனும் ட்ரூ தான்ப்பா. அடுத்த கொஸ்டின் பாருங்க, if the current in a solenoid is reversed in direction while keeping the same magnitude, the magnetic field energy stored in the solenoid decrease சொல்றாங்க. ஆக்சுவலாக magnetic field energy density இருக்கு இல்லையா, that is of epsilon of b square by mu naught. இது டைரக்ஷன்லாம் தேவையில்லை, ஏன்னா b square வரதுனால. அதனால இது வந்து ஃபால்ஸ் டிக்ரீசஸ் சொல்றாங்க. அடுத்து பாருங்க, magnetic field energy density is proportional to square of the current. அதாவது magnetic field energy density வந்து proportional to b square. ஆனால் b directly proportional to current வரும் இல்லையா, b equal mu naught n I தானே. அப்போ வந்து இது ஸ்கொயர் பண்ணால் b ஸ்கொயர் டைரக்ட் கொஸ்டின் I ஸ்கொயர். அப்போ இது வந்து ட்ரூ. ஸோ அசர்ஷன் இன்கரெக்ட், ரீசன் வந்து கரெக்டுப்பா. அப்படி இருந்தோம்னா என்ன வரும், அசர்ஷன் இன்கரெக்ட், ரீசன் கரெக்ட் அப்படி இருந்துருக்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஏ சார்ஜ் வெதர் ஸ்டேஷனரி ஆர் இன் மோஷன் ப்ரொடியூஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அரௌண்ட் இட் ஃபால்ஸ். சார்ஜ் மோஷனில் இருந்தால் மட்டும் தான் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகும். ரெஸ்ட்டில் இருந்துச்சுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகாது, எலக்ட்ரிக் ஃபீல்டு மட்டும் தான் ப்ரொடியூஸ் பண்ணும். அடுத்து பாருங்க, மூவிங் சார்ஜஸ் ப்ரொடியூஸ் ஒன்லி எலக்ட்ரிக் ஃபீல்டு இன் தி சரௌண்டிங் ஸ்பேஸ். ஆக்சுவலாக சார்ஜ்னு தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் பண்ணிடும். மூவிங் சார்ஜ் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டும் ப்ரொடியூஸ் பண்ணும், மேக்னெட்டிக் ஃபீல்டும் ப்ரொடியூஸ் பண்ணுப்பா. அதனால இது ஃபால்ஸ். ஸோ அசர்ஷன் ஃபால்ஸ், ரீசன் ஃபால்ஸ். அந்த ஆப்ஷன் போது அதில் இ ஆப்ஷன் போட்டு அசர்ஷன் அண்ட் ரீசன் ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ அப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து சார்ஜ் மூவ் ஆனாவே என்ன ஆகும், உங்களுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டிப்பாக ப்ரொடியூஸ் ஆயிரும். அதனால ஆப்ஷன் இன்னு எடுத்துக்கலாம் இதுக்கு ஆன்சர்.